நீ சிவன் சிவன் போறிய, சிவனை பார்த்திருக்கியா நீ அப்படின்னாரு. ஐயா ஜடா முடியோட, கழுத்துல பாம்போட, கையில சூலாயத்தோட உட்கார்ந்து இருந்தார். புகை மண்டலமா இருந்தது அந்த இடமே. அதை பார்த்துன்னு அந்த அம்மா அழுன்னு அழுது, எந்த ரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர்த்துக்கு சீரடி பாபா மாதிரி கட்டியிருக்காரு. சென்னை தண்ணியில மூழ்குது, இங்க எங்கடா ஆடுது பாடுது, நீங்க வரீங்க எல்லாம் ஓடுகிறா அப்படின்னாரு. சுனாமிங்கிற பேரை அன்னைக்குதான் நான் கேள்விப்பட்டேன். மழை வரவழைச்சது, காற்றை நிறுத்தி காட்டுனது, என் முன்னாடி மறைஞ்சது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அசமா சித்துகள் அவர்கிட்ட விளையாடி, சாமி வயிற்று வலி நின்றுடுச்சு சாமி, இப்ப நல்லா இருக்கு, யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே ஓடு. அவரை நினைத்தாலே ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா விபூதி வாடை வரும், சந்தன வாடை வரும். அது எனவே 3 சுத்து சுத்திட்டு அவர் போட்டோ ஒன்று இருக்கு, நின்றுட்டு இருக்க போட்டோ, அவர் கை மேலே போய் உட்கார்ந்தது. இந்த மாதிரி ஒரு அற்புதம். பட்டாம்பூச்சி வந்துருச்சுனாவே ஐயா வர. இவர் அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா என்னை பார்த்தாரு. இப்படி சிட்டிக்கை போட்டு எந்திரி அப்படின்னாரு. அது மிக பெருசு. அவர் உடம்புல தடவின திருநீர் தான் நாங்கள் அமெரிக்கா கொடுத்து அனுப்பிச்சா அது ரெடியான அந்த குழந்தை. அப்படி அடிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஆளை காணோம், மறைஞ்சிட்டா. என் முன்னாடியே நல்லா தெரியுது, நான் அவருக்கு எனக்கு ஒரு அடி தான் கேப்பு. மறைஞ்சிட்டாரு. எனக்கு எப்படா மறைஞ்சிட்டான்னு நான் அப்புறம் வெண்ணிலா, நீ தாண்டா வெண்ணிலா, இங்கே வாடாங்குவாரு. ஒரு நாள் என்னை திரும்பி பார்த்தா போதும், என்னுடைய கஷ்டம் தீர்ந்துடும் அப்படிங்கிறார். ஓம் சத்குருவே நம. ஓம் சத்குரு பற்றி சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, அவரை சந்தித்த அனைவருக்குமே அநேக அற்புதங்கள் செய்திருக்காரு. ஒரு நேரத்தில் நான் இடுமன் மலைக்கு போயிருந்தோம். அப்போ இடுமன் மலையில் ஐயா இருந்தார். இடுமன் மலையில் இருக்கும்போது அங்கே ஒருத்தரை சந்தித்தேன். அன்னைக்கு மார்கழி மாதம், பயங்கர குளிரும். எல்லாம் லாரியில் கூட்டு போயிருந்தேன். லாரியில் ஒரு 30 பேர்த்த வச்சு கூட்டு போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு சந்திச்சோன்னா அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அற்புதங்க ஏதாவது சொல்லுங்கன்னு. நான் அடிக்கடி ஐயா பார்க்க வருவேன். ஆனால் என் மனைவி ஐயாவை நம்பவே மாட்டா. அவளுக்கு எப்பயுமே சிவன் தான் பெருசு. ஒவ்வொரு பிரதோஷம் அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகம்னா அதுலேயே இருந்துருவா. அவள் நம்பவே இல்லை. ஒரு நாள் அவள் திட்டுவா என்ன, பழனியில் போய் முருகனை கும்பிட்றதை விட்டு போய் மனுஷால போய் கும்பிட்டு வரையா அப்படின்னு. அப்போது எப்படியாவது சொல்லி ஒரு நாள் கூட்டு போயிடணும் ஐயாட்ட அப்படின்னு ஐயாட்ட கூட்டு வந்தேன். ஐயா அப்போ இடுமன் மலையில் ஒரு சின்ன ரூமில் இருந்தார். எங்களெல்லாம் அந்த மலை மேலே, அவரெல்லாம் மலை மேலே உட்கார வச்சுட்டு அவங்கள மட்டும், அவங்க ஒய்ஃபை மட்டும் அழைச்சி, மாறிமா இங்கே வா அப்படின்ட்டு அவர் ஒரு இதில் திட்டுமா இருக்கும், அதில் உட்காந்துருந்தார். கீழே அந்த லேடி உட்காந்துருந்தாங்க. நீ சிவன் சிவன் போறிய, சிவனை பார்த்திருக்கியா நீ அப்படின்னாரு. நான் பார்த்தது இல்லை அப்படின்னா. பார்க்குறியா அப்படின்னு இருக்காரு. பார்க்குறேன் அப்படின்னு. கண்ணை மூடு அப்படின்னு இருக்காரு. கண்ணை மூடி இருக்குங்க. கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பாரு அப்படின்னா, ஐயா ஜடா முடியோட, கழுத்துல பாம்போட, கையில சூலாயத்தோட உட்கார்ந்து இருந்தார். புகை மண்டலமா இருந்தது அந்த இடமே. அதை பார்த்துன்னு அந்த அம்மா அழுன்னு அழுது, அவரை காலை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். அன்னையிலிருந்து அவர் சொல்றார், நான் என்னுடைய பக்தியை விட பல மடங்கு பக்தியா அவ இருக்கிறா அப்படின்னார். அதனால அவர் எந்த ரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர்த்துக்கு சீரடி பாபா மாதிரி கட்டியிருக்காரு. சில பேர் யார் வராங்களோ அவங்களுடைய குருவுக்கு தகுந்த மாதிரியே காட்டுவார். அதே மாதிரி எந்த குருவினுடைய பக்தர்களை அவர் இதே பண்ண மாட்டார். ஓப்பனாக சொல்லுவார், இருந்த இடத்துல இருந்த படி இங்கேயே வர, அவங்களே செய்வாங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவர். அதே மாதிரி ஒரு நாள் கணக்கம்பட்டியில் அதே இடுமன் மலையில் நான் அவர்கிட்ட கேட்டு முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சுன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு கண்ணாமனான்னு திட்டி துரத்துறாரு. சென்னை தண்ணியில் மூழ்குது, இங்கே எங்கடா ஆடுது பாடுது, நீங்கள் வரீங்க எல்லாம் ஓடுகிறா அப்படின்னாரு. நாங்கள் வந்தோம். அதே மாதிரி டீ கடையில் போய் பார்த்தோம். சுனாமிங்கிற பேரை அன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன். சென்னையில் சுனாமி லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அப்போது எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை. அவர் சொன்னார்,
உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் இருக்காதரா சாமி அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் கடவுளுக்கு அப்பாற்பட்டவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வணங்கக்கூடிய எந்த கடவுளும் என்கிட்ட பேசல, எந்த கடவுளும் செய்யலை. உண்மையை எடுத்து அது அவர் மறைந்து அவர் மறைச்சி காட்டுனது, சன்னியை மழை வரவழைச்சது, காற்றை நிறுத்தி காட்டுனது, என் முன்னாடி மறைஞ்சது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அசமா சித்துகள் அவர்கிட்ட விளையாடிச்சு. அது இல்லாமல் ஒரு அம்மா வந்தது கணக்கம்பட்டியில் வந்து, சாமி ரொம்ப நாளாக வயிற்று வலி சாமி, எனக்கு போவே இல்லை சாமின்னு. மாரியம்மா உனக்காக தான் இங்கே வேலை நடக்குது பாரு. அப்போ எல்லாம் கல்லை புரட்டி போட்டுட்டு இருந்தோம் மோகன் சாலையில். கல்லை புரட்டி போட்டோன்னே எல்லாம் முடிஞ்சோன்னா சாயந்தரம் 5 மணிக்கு அந்த அம்மா போய் பக்கத்தில் போய் சொல்லிச்சு, நான் பக்கத்தில் இருக்கேன், சாமி வயிற்று வலி நின்றுடுச்சு சாமி, இப்போ நல்லா இருக்கேன், யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே ஓடு அப்படின்னு துரத்தி விட்டார். அப்போ அவர்கிட்ட வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய வேர்வையை சிந்த வைத்து நம்மளுடைய கர்மாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். அவரை நினைத்தாலே ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா விபூதி வாடை வரும், சந்தன வாடை வரும், அப்புறம் புகையில வாடை வரும், பட்டாம்பூச்சி வந்து இந்த பட்டாம்பூச்சி கதையை முத வெளியே விட்டுதே நான் தான். ஏன்னா அப்போ பால்கார் சாலையில் அமர்ந்திருந்தார். ஜோப்புலேருந்து ஒரு பாலித்தீன் பேப்பர்லேருந்து ஒரு பட்டாம்பூச்சி 2 பட்டாம்பூச்சி இருந்தது. அதை ஒன்று எடுத்து என் கையில், அது இறந்து போயிருந்தது, ஒன்று எடுத்து கையில் கொடுத்தாரு. பாடா சாமி நல்லா பாடுறான்னார். நான் திருப்பி பார்த்தேன், பாவம் இல்லை செத்து போச்சு தானே அப்படின்னு ஜோப்பில் வச்சுட்டாரு. எனக்கு புரியவே இல்லை, ஏன் பட்டாம்பூச்சியை மட்டும் காட்டி அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு புரியவே இல்லை. அப்போ அடுத்த நாள் நான் வரேன், என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வருது. வந்தோடனே நான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு அது என்னவே 3 சுற்றிட்டு அவர் ஃபோட்டோ ஒன்று இருக்குது, நின்றுட்டு இருக்க ஃபோட்டோ, அவர் கை மேலே போய் உட்கார்ந்தது. நான் அப்படியே விட்டேன். அது போகுமான்னு பார்த்தா போகவே இல்லை. அடுத்த நாள் வந்தேன், அதே இடத்துல இருந்தது. அதுக்கடுத்த இதே 4 நாள் அதே இடத்துல இருந்தது. 5ஆம் நாள் பார்த்தேன் பட்டாம்பூச்சி இல்லை. அப்போ இதுக்காக தான் நான் என்னைக்கு நினச்சாலும் அந்த பட்டாம்பூச்சி என்கிட்ட வந்துடும், சுற்றிட்டு போகும். இந்த மாதிரி ஒரு அற்புதம். பட்டாம்பூச்சி வந்துருச்சுனாவே ஐயா வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் இதில் எல்லாம் பச்சை கலராக எது வந்தாலுமே எல்லாம் ஐயான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா ஐயா எந்த ரூபத்திலையும் வருவார், எந்த இதுலேயும் அவர் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி நான் அங்கே கணக்கம்பட்டியில் அவர்கிட்ட இறைவன்கிட்ட எப்படி உறவாடினோமோ அப்படி உறவாடினோம். அவரை சாதாரணமாக நம்ம நினச்சி இடப்படக்கூடாது. எல்லாரும் அவர் வந்து இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார், அவர் வேசியை மடிச்சு கட்டுவார், மாதம் ஒரு வாட்டி தான் குளிப்பார். ஆனால் அவர் மேலே அவ்வளோ ஒரு வாடை வரும். ஒரு நாள் அவர் வீட்டில் அவருக்கு எல்லாம் எண்ணெய் தடவிட்டு இருக்காங்க, எண்ணெய் விபூதி எல்லாம் எண்ணெயை தடவின பிறகு விபூதி தடவாங்க, எண்ணெய் தடவிட்டு இருக்காங்க. நான் ஒரு 30 பேர் உட்காந்துருந்தாங்க, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். மனசில் போட்டேன், எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா, எல்லாரும் தடவுறாங்க, நான் உங்கள் உடம்பு தடவுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு. இவர் அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்தால் என்னை பார்த்தாரு. இப்படி சிட்டிக்கை போட்டு எந்திரி அப்படின்னாரு. நான் என்னங்க கூப்பிட போகிறான்னு முன்னால் இருக்கணும் தட்டி விட்டேன். அவனை இல்லை, நீ எந்திரி அப்படின்னு. நானான்னு ஆமான்னாரு. வர சொன்னார். கையை ஆட்டி பூசுறா அப்படின்னு படுத்துக்கிட்டார். அன்னைக்கு என் கை அவர் உடம்பு மேலே படாத இடம் இல்லை. அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றி தலை காது கண் எல்லாம் விட்டு அப்புறம் திண்ணூர் தடவிட்டேன். அந்த திண்ணூர்லாம் மிகப்பெரிய பிரசாதம். இன்றைக்கி இருந்திருந்தால் அது மிக பெருசு. அவர் உடம்புல தடவின திருநீர் தான் நாங்கள் அமெரிக்கா கொடுத்து அனுப்பிச்சா அது ரெடியான அந்த குழந்தை. அதே மாதிரி அந்த திருநீருக்கு அவ்வளோ அற்புதங்கள் உண்டு. இன்னும் அற்புதம் நான் சொல்ல போனால், கணக்கம்பட்டியில் அவர் இருக்கும் பொழுது திடீர்னு வருவார். என்ன திடீர்னு கூட்டிகிட்டு தனியாகவே கூப்பிட்டு போவார். ஒரு நாள் தனியாக கூட்டிகிட்டு அங்கே ஜக்கமா சாலைக்கு ஜக்கமா சாலைன்னு தான் சொல்லுவார். அங்கே கூப்பிட்டு போனார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தார். வரும்போது 7 மணி மேலே ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. டார்ச் லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு எப்படி தான் வழி தெரியுதோ தெரியல. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு பயங்கர இருட்டு. நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன டார்ச் வச்சுருந்தேன். அதை வச்சு இப்படி அடித்து பார்த்துக்குவேன். அப்பப்போ திட்டிடுவாரோன்னு ஒரு பயம் வேறு, அதனால் அப்படி அடித்து பார்த்துக்குவேன். அப்படி அடித்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஆளை காணோம், மறைஞ்சிட்டான். என் முன்னாடியே நல்லா தெரியுது. அவருக்கு எனக்கு ஒரு அடி தான் கேப்பு. மறைஞ்சிட்டாரு. எனக்கு எப்படா மறைஞ்சிட்டாருன்னு எனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படின்னா திரும்பி பார்க்குறேன்.
திரும்பி பார்த்தோன்னு டக்குன்னு பின்னாடி ஒரு 10 அடி தூரத்தில், அவ்வளோ தூரத்துக்குலாம் போயிருக்கவே முடியாது, 10 அடி தூரத்துலன்ட்டு, ஏய் நான் இங்கே இருக்கேன் அப்படியே கிழக்க போடா அப்படின்னார். எனக்கு கைகாலாம் ஆடி போச்சு. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட இவ்வளோ அற்புதங்கள் காட்டுந்த நான் முழுமையாக அவரை நம்புறதுக்கு தான். ஏன்னா பல பேரில் அழைச்சிருக்காரு, பெரியவரேன்னு கூப்பிடுவார், ராமமூர்த்தின்னு கூப்பிட்ருக்காரு, சத்குரு ஜானகிராமன் என்னை கூப்பிட்ருக்காரு, முத்துக்கால தேவர்னு என்னை கூப்பிட்ருக்காரு, இந்த மாதிரி மாலை போட்டவரை இங்கே வான்னு கூப்பிட்ருப்பாரு, அப்புறம் வெண்ணிலா நீ தாண்டா வெண்ணிலா இங்கே வாடாங்குவார். இப்படி பல பேரில் என்னை அழைச்சிருக்காரு. அது எதுக்காக அழைத்தார் என்று தெரியல. ஆனால் காலம் வரும்போது அது கனியாகும் என்கிற நம்பிக்கையில் இருக்கேன். இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஐயா சிலை வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது, அமெரிக்காக்காரர் செஞ்சு கொடுத்தது. இன்னொரு இங்கே உற்சவமூர்த்தி ஐயாவுக்கு அவருக்கு 10 வகையான அபிஷேகம் பண்ணுறோம். அது வந்து கனடாலேருந்து நிமால் அப்படிங்கிறவர் அவர் அனுப்பிச்சார். அதேமாதிரி ரங்கநாதர் 7 பாம்பு தலையோட ரங்கநாதர் கோலத்தில் ஐயா படுத்திருப்பார். அது வந்து அதே நிமால் அவர் தான் செய்திருந்தார். அதே மாதிரி நின்ற கோலம், சயன கோலம், இன்னும் அமர்ந்த கோலம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயோ அவரெல்லாம் நான் நேரடியாக பார்த்ததில்ல, அமெரிக்காக்காரர் நேரடியாக பார்த்ததில்ல. இவ்வளோ இதுக்கும் காரணமே சத்குரு தான். ஒரு நாள் வந்து கனடாலேருந்து எனக்கு ஃபோன் வந்திருந்தது, வசந்தி சுப்பிரமணியம்ட்டு. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க கணவர் கோமா ஸ்டேஜில் 2 வருஷமாக இருக்கார். அந்த அம்மா வேண்டிக்குது, நாங்கள் 2 வருஷமாக பண்ணிவிட போனோம், பிள்ளைங்க வேலைக்கு போகுது, பணத்தை பற்றி கவலை இல்லை, நல்லா இருக்கும், ஆனால் இவர் ஒரே மாதிரி படுத்துட்டு இருக்காரு, இவர் ஒரு நாள் என்னை திரும்பி பார்த்தா போதும் என்னுடைய கஷ்டம் தீர்ந்துடும் அப்படிங்கிறார், என் மன கஷ்டம் தீர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அந்த அவர் பக்கத்தில் போய் அவருக்கு நெத்தியில் தின்னு வச்சுட்டு, நீங்களும் நெத்தியில் தின்ன வச்சு கண்ணை மூடுங்க அப்படின்னேன். கண்ணை ஒரு 5 நிமிஷம் மூண பிறகு திரும்பி பாருமா அப்படிங்கிறேன். பார்த்துன்னா அவர் அப்படியே இவர் நேராக படுத்ததும் அந்த அம்மா பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் நேராக மூடிட்டார். அதுக்காகவே எனக்கு 50,000 ரூபா அனுப்பிச்சது அந்த அம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதத்தையும் இன்றைக்கி கோயில், இன்றைக்கி ஒரு 10,000 சதுரடியில் கோயில் கட்டி இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக அமாவாசை பௌர்ணமி இப்போ வியாழக்கிழமையும் அன்னதான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஆலயமாக இருந்தாலும் இது வரைக்கும் சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய பார்வையிலே இது நடந்துகிட்ருக்கு. 1 2 இல்லை, இன்னும் அதிசயங்கள் நிறையா சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம்.